எட்டாவது கணக்கில் ரெண்டாவதுமா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு infinity 1 square plus 2 square plus 3 square up to 3n the whole square divided by 1 plus 2 plus 3 up to plus 5n into 2n plus 3 equal to 9/25 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இது பார்த்த உடனே உங்களுக்கு 10th ஞாபகம் கரெக்டாக வந்துடும். வர்க்க எண்களின் கூடுதல், முதல் எண் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இங்கே பார்த்தா n இருக்கான்னு பார்த்தா அதுக்கு பதிலாக n-க்கு பதிலாக இருக்குது 3n இருக்குது. அப்போ முதல் எண் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலானது சிக்மா n ஸ்கொயர் ஈக்குவல் டு n into n plus 1 into 2n plus 1 by 6. ரைட். இப்போ அதே மாதிரி பாருங்கள் 1 plus 2 plus 3 plus இயலெண்களின் முதல் எண் இயலெண்களின் கூடுதல் அது மாதிரி இருக்குது. ஆனால் n-க்கு பதிலாக என்ன இருக்குது? இங்கே 5n இருக்குது. அப்போ அதுக்கான ஃபார்முலா சிக்மா n ஈக்குவல் டு ஒரு நம்பரையும் அடுத்த நம்பரையும் பெருக்கி பாதி ஆக்கணும். இது ஒரு நம்பரையும் அடுத்த நம்பரையும் பெருக்கிட்டு இது ரெண்டையும் கூட்டி போடணும். அதான் இது இப்போ கடைசி நம்பர் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு 10th சொல்லி தந்தது என்னது, ஒரு நம்பர் இப்போ 6 இருக்குன்னா 6 ஸ்கொயர் தான் கடைசியில் முடியுதுன்னா 6ஐயும் 7ஐயும் பெருக்கி 7ஐயும் 6ஐயும் சேர்த்து எவ்வளோ 13, அதையே பெருக்கி போடணும் பை 6ன்னு போடணும்னு சொன்னேன். அதே தான் சாமி n into n plus 1, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கூட்டணும். அதான் 2n plus 1, ஒன்று எண்ணையும் ஒரு எண்ணையும் கூட்டினா 2n plus 1 by 6. ஸோ இந்த ஃபார்முலா பேஸில் தான் இருக்குது. நம்ம அந்த வடிவத்தில் இதில் மாற்றிக்கலாம். n-க்கு பதிலாக என்ன போடணும்னு பாருங்க சாமி, 3n போடணும். ஓகே. ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், ஃபார்முலா என்னன்னு பாருங்கள் சாமி, n-க்கு பதிலாக 3n போடுங்க. 3n இன்ட்டு n-க்கு பதிலாக 3n + 1 இன்ட்டு 2 இன்ட்டு n-க்கு பதிலாக 3n + 1 பை, நான் அந்த பை 6 இங்கே போட்டுக்கிறேன். ஏன்னா அங்கே பையில் இது இருக்குது. ஓகே. இங்கே 1 + 2 + அப் டு 5n வரைக்கும் இருக்குது. அப்போ n-க்கு பதிலாக 5n போட போகிறேன். 5n இன்ட்டு n-க்கு பதிலாக 5n போடுறோம். 5n + 1 பை 2 இன்ட்டு இது எந்த வடிவத்துலையும் கிடையாது. இதை 2n - 1 இருந்துச்சுன்னா ஒற்றை இயலெண்களின்னு சொல்லலாம். இது அப்படி கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். 2n + 3 இன்ட்டு 2n + 3. ரைட்மா? இப்போது that is equal to limit n tends to infinity. இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே இந்த பெருக்கலை செஞ்சு முடிச்சிடலாம். இதை வச்சுக்கலாம். 3 into n into 3 into n plus 1 into 6 into n plus 1 by 6 by இங்கே 5 into n into 5n plus 1 by 2 into 2n plus 3. இது ஃபுல்லாகவே போட்டுக்கலாமா, இன்ட்டுன்னு இருக்கிறதுனால. இப்போ பாருங்க சாமி, இதுவும் பையில் தான் இருக்குது, இதுவும் பையில் இருக்கா. இப்போ என்னென்னா இது இந்த மாதிரி a by bன்னு அர்த்தம். இந்த வகுத்துக்கு பதிலாக போடலாம், பெருக்கல் போடலாமா, இது தலைகீழ போடனாது b by இது ஒன்று இருக்குது, அது சம்திங் அப்படி தானே வரணும். அப்போ என்னென்னா இதுவும் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 4n 2 3 2 6, மீதி இங்கே எதனா கேன்சல் பண்ணால் இந்த எண்ணுக்கு இந்த எண்ணுக்கும் கேன்சல் ஆகிடும். ஓகே. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். இந்த உள்ளே எடுத்து பெருக்கலாமா பாருங்கள் சாமி. 3/5 உள்ளே பெருக்க வேணாமா, இதோ பை 3 தானே இருக்குது. இந்த ஒரு 3 3 ஒரு 3 3 கேன்சல் ஆகிடும். நம்ம இங்கே கூட ஒரு 3 3 2 3 6 கேட்டு இந்த 2 2 கூட க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. மீதி இருக்கிறதுனா பாரு சாமி, 3 into n plus 1 into 6 into n plus 1 பை இங்கே 5 இருக்குது. இந்த 1/5 நான் வெளியே எடுத்துறேன், ஏன்னா இது மாறிலி. ஓகே. இங்கே மீதி என்ன இருக்கும், 5 into n plus 1 into 2 into n plus 3. ரைட்மா? that is equal to 1/5 into limit n tends to infinity. நல்லா பாருங்கள் சாமி, இதுமாதிரி n tends to x tends to infinity வரும்போது இது பை வடிவத்தில் எழுத போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த 3n இங்கே 3n இருக்கா, வெளியே எடுத்துறேன். நான் இது இருந்து வெளியே எடுக்கிறேன். 3n வெளியே எடுத்துட்டேன்னு சொன்னால் பொதுவாக எடுத்தா இந்த இதுவில் இருந்து ஒரே உறுப்பு தான், இதில் வந்து பொதுவாக 3n எடுக்கிறேன். இருக்கிறது எடுத்துட்டானா இன்னும் ப்ராக்கெட் போடணும், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும் 1 டைம். இருந்துச்சு எடுத்துட்டேன், இதில் என்ன பண்ணோம் 1/3n. ஓகே. இன்ட்டு இது 6n வெளியே எடுத்துட்டேன் 6n இன்ட்டு இருந்துச்சு வெளியே எடுத்துட்டேன் 1 + 1/6n பை 5n வெளியே எடுங்க 5n. அப்போ இருந்துச்சு வெளியே எடுத்துட்டேன் 1 + 1 இல்லை, அதனால் 5n. ஓகே. இதில் 2n வெளியே எடுக்கலாம் சாமி, 2n இருக்குது வெளியே எடுத்துட்டா அப்போ 1 + 3/2n. ஓகே. இப்போ பாருங்கள், இந்த எண்ணம் கேன்சல், இந்த எண்ணும் கேன்சல். 4n 2 3 2 6 பார்க்கலாம். மீதி 1/5 இன்ட்டு இங்கே பாருங்கள் 3 3
9 பை இங்கே என்ன வந்திருக்கு சாமி 5 லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 + 1 by 3n into 1 + 1 by 6n by 1 + 1 by 5n into 1 + 3 by 2n. இத்தனை கணக்கில் நம்ம பார்த்துட்டு வந்தோம் சாமி. என்ன பார்த்தோன்னு சொல்லுங்கள். n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொன்னால் 1 by n ஈக்குவல் என்ன சாமி 0. ஏன்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொன்னது எனிதிங் பை 0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். அப்போ இதனுடைய தலைகீழி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இது தலைகீழாக போட்டால் என்னது 1 by இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் தலைகீழாக போட்டால் 0 by எனிதிங். 0 by எனிதிங் ஈக்குவல் என்னது 0. ரைட்மா? அப்போது நான் என்னுடைய வேல்யூ நான் இன்ஃபினிட்டிவ் போகிறேன்னா அங்கே பை இருக்குது 1 by n 1 by n 1 by n 1 by இது இருக்குது. அப்போ பையில் வரும்போது இது ஃபுல்லாக என்ன ஆகிடும் சாமி நமக்கு 0 ஆகிடும். அப்போ 1 + 0 1 by 5 into 9 by 5 இது லிமிட் போட்டலாம். அப்போனா வரும் இன்ட்டு 1 + 0 into 1 + 0 by 1 + இது ஃபுல்லாக 0 into 1 + இது ஃபுல்லாக 0. ரைட்மா? அப்போ 1 by 5 into 9 by 5 into இது 1 தான் வரப்போகுது. இதனுடைய வேல்யூ 1 தான். அப்போ ஓர் 1 1 இது 1 1 ஓர் 1 1. அப்போ 1 கூட எது பண்ணால் தான் கிடைக்கும்? அதே தானே கிடைக்கும். இப்போது ஒரு பின்ன எண் இன்னொரு பின்ன எண் இன்னொரு முழு எண் இருக்குது. நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா குறுக்கு கேன்சல் பண்ண, இல்லைன்னா நேராக பிரிக்கணும். ஓர் 9 9 பை ஐஎன்ஜி எவ்வளோ சாமி 25. இதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. 9 by 25 ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுக்கலாமா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே.